ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து சமையல் எதுவுமே இல்லை. இன்றைக்கி வந்து ஒரு டீசர்ட் தான். ஸோ கோகோனட் மேங்கோ ஜெல்லி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு, அருமையாக இருந்துச்சு. உங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் கொண்டு வந்திருக்கேன். நீங்களும் பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். யாருக்கு மேங்கோ பிடிச்சிருக்கோ அவங்களாம் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 40 கிராம் கயிறு ஜெல்லி எடுத்திருக்கேன். கயிறு ஜெல்லி வந்து நான் 20 கிராமாக நான் பிரிச்சுக்கிறேன். ஒரு பேனில் வந்து 3 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த கப்பு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக வந்து அதில் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். சால்ட்டு சேர்த்துக்கிட்டு பண்டான் லீஃப் வந்து கட்டி நான் போட்டுக்கிட்டு தண்ணி வந்து கொஞ்சம் பாயில் ஆகிறப்ப கொஞ்சம் பபிள்ஸ் வந்த பிறகு அதுக்கு அங்கிட்டு ஊற வச்சு ஜெல்லியை நான் சேர்த்துக்கிறேன். ஸோ ஜல்லி ஊற வச்சு சேர்த்துக்கிட்டிங்கன்னா சட்டுன்னு வந்து ஜல்லி வந்து கரைஞ்சிரும், மெல்ட் ஆயிரும். ஸோ கிண்டி விட்டுட்டு அதுக்கு அங்கிட்டு பாருங்கள், நல்லா ஜல்லி கரைஞ்ச பிறகு பண்டான் லீஃபை வெளியே எடுத்துருங்க. அதுக்கு அங்கிட்டு நான் வந்து ஒரு கோத்தா வந்து கோகோனட் மில்க் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து கோகோனட் வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி புழிஞ்சி கூட நீங்கள் பால் எடுத்துக்கலாம். ஆனால் அந்த மாதிரி எடுத்திங்கன்னா பால் வந்து நல்லா திக்கான பாலாக எடுத்துக்கோங்க. நான் வந்து இந்த கோகோனட் மில்க் வந்து 1 கப்பு சேர்த்துருக்கேன். மில்க் சேர்த்த பின்னே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். மிக்ஸ் பண்ண பிறகு பாருங்கள், அந்த ஜெல்லியெல்லாம் கரைஞ்ச பிறகு கடைசியாக பண்டான் லீஃப் வந்து நான் வெளியே எடுத்துடுறேன். வெளியே எடுத்துட்டு அதுக்கு அங்கிட்டு ட்ரேயில் வந்து வடித்தட்டு வச்சு வடிகட்டி ஊற்றிக்கிறேன். நம்ம ட்ரேயில் வந்து 2 லேயர் ஊற்ற போகிறோம். அதனால் அந்த 1ஆவது லேயரை வந்து கணக்காக ஊற்றிங்க. அப்படி கொஞ்சம் பேலன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து வேறு ட்ரேக்கு நீங்கள் மாற்றிக்கலாம். நான் வந்து ஒரு ட்ரேயில் ஊற்றிட்டு அதுக்கு அங்கிட்டு வந்து கண்ணாடி ட்ரேயில் வந்து பவுலில் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டேன். ஸோ ஊற்றிக்கிட்டு இப்போ இதை வந்து நல்லா ஆறின பிறகு ஜெல்லி எடுத்து ஐஸ் பல்ல வச்சுருவோம். இப்போ 2ஆவது லேயர் பார்ப்போம். 2ஆவது லேயருக்கு வந்து அதே 3 கப்பு தண்ணி ஊற்றிக்கிங்க. தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் நல்லா பபிள்ஸ் வந்த பிறகு ஸோ வந்து ஊற வச்சு ஜெல்லி இன்னும் ஒரு 20 கிராம் ஜெல்லியை நீங்கள் சேர்த்துக்கிட்டு ஜெல்லி நல்லா கரைஞ்ச பிறகு நான் வந்து 1/2 கப்பு சுகர் சேர்த்துருக்கேன். நீங்கள் இனிப்புக்கு தகுந்தாப்பில் நீங்கள் சேர்த்துக்குங்க. ஸோ சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கு அங்கிட்டு நான் 2 மேங்கோ வந்து தோல் சீவிட்டு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அந்த எல்லாம் கரைஞ்ச பிறகு 1 கப்பு பேஸ்ட்டு வந்து நான் சேர்த்துக்கிறேன். வந்து 1 கப்பு சேர்த்துக்கிட்டு நான் கலர் பார்ப்பேன் எப்படி இருக்குன்னு. அப்படி கலர் வந்து கொஞ்சம் லைட்டாக கிடச்சினா எக்ஸ்ட்ரா இன்னொரு 1/2 கப்பு சேர்த்துக்கிறேன். அப்போ நான் மொத்தம் வந்து 1.5 கப்பு மேங்கோ பேஸ்ட்டு நான் சேர்த்துருக்கேன். மேங்கோ பேஸ்ட்டு சேர்த்த பிறகு கொஞ்ச நேரம் வந்து நல்லா கொதித்து நல்லா பாயில் பண்ணட்டும். ஸோ நான் கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டால் தான் அந்த மேங்கோலாம் வந்து கொஞ்சம் கரைஞ்சி ப்ளெயினாக இந்த மாதிரி கலருக்கு வரும். அதுக்கு அங்கிட்டு வந்து நம்ம பண்டான் லீஃப் வெளியே எடுத்துட்டு திருப்பியும் வந்து நம்ம கோகோனட் ஊற்றி வச்சுருந்தோம்ல அந்த ஜெல்லி எடுத்து பாருங்கள். அது வந்து ரொம்ப கட்டியாகக்கூடாது. கொஞ்ச நேரம் ஒரு 20 நிமிஷம் வச்சா போதும். ரொம்ப கட்டியாகிடுச்சுன்னா நீங்கள் ஜெல்லி வடிகட்டி ஊற்றுறப்போ வந்து அது ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் பிரிஞ்சிக்கும். ஸோ கணக்காக லைட்டாக வந்து கொஞ்சம் 20 நிமிஷம் வச்சா போதும். நீங்கள் எடுத்தோன்னே ஜெல்லி அப்படி கடகடன்னு ஆடும். ஸோ அந்த டைம் நீங்கள் எடுத்து வெளியே வச்சுக்கோங்க. அதுக்கு அங்கிட்டு நம்ம ஜெல்லி பேஸ்ட்டை வந்து நல்லா இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துங்க. அப்போ அந்த திப்பியெல்லாம் இருக்காது. ஸோ மாங்காவும் முழுசாக தெரியாது. இந்த மாதிரி வந்து க்ளீனாக இருக்கும், பார்க்க நல்லா வந்து ஸ்மூத்தாக இருக்கும் அந்த ஜெல்லி. அப்போ நம்ம ஊற்றின பிறகு வடிக்கிட்ட பிறகு இப்போ வந்து நம்ம அந்த கோகோனட் ஜெல்லியோடு நம்ம சேர்த்துக்கிட்டு ஒரு லேயரை வந்து ஊற்றி நம்ம எடுத்துட்டோம். இப்போ 2ஆவது லேயர் வந்து மேங்கோ ஜெல்லி நம்ம ஊற்ற போகிறோம். அப்போ கீழே கோகோனட், மேலே வந்து மேங்கோ. ஸோ ஊற்றிட்டு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு 4 ஹவர் சென்று எடுத்து பாருங்கள். நல்லா கட்டி ஆயிரும். ஸோ திக்காக இருக்கும், பார்க்கவும் அழகாக இருக்கும், 2 லேயராக இருக்கும். யாருக்கு மேங்கோ ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் வந்து மேங்கோ வந்து நல்லா இனிப்பாக எடுத்தாலும் சுகர் வந்து கொஞ்சம் கூட சேர்த்துக்குங்க. நான் வந்து ஒரு 1/2 கப்பு சுகர் தான் சேர்த்தேன். எனக்கு என்னமோ அது இனிப்பு வந்து கொஞ்சம் குறைவாக தெரிஞ்சு. ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ சேர்க்குறீங்களோ நீங்கள் சேர்த்துக்கிட்டு இனிப்புக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த கோகோனட் மில்க்குக்கும் அந்த மேங்கோவுக்கும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், அந்த ஜெல்லி வந்து எவ்வளோ மொய்ஸாக அவ்வளோ அழகாக இருக்குது, பார்க்குறதுக்கு க்ளியராக இருக்கும். ஸோ அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ வந்து நான் வெட்டிட்டேன். நான் ஒன்று எடுத்து காட்டுறேன் உங்ககிட்ட. அவ்வளோ நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு, அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்குலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்த உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. பாய்.